யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரமில்லை இலங்கை முழுவதுக்கும் கொக்குவில் இந்து கல்லூரி என்பது ஒரு அடையாளம், வரலாற்று அடையாளம். நான் தற்செயலாக தான் இங்கே வந்துக்கிறேன். கனடாவில் இருக்கின்ற நான் வரையில் கொக்கண்டு பிரைமரி 50 ஆண்டு விழா முன்று நடவணை நடக்குது. கேகேஎஸ் வீதி முழுவதுமாக ஸ்தம்பித்து விட்டது. வாகனங்கள் ஒரு பக்கம், சிறுவர்கள் ஒரு பக்கம். படிக்கிறாங்களில் படிப்பதான்னு சொல்லி ஓடி தெரிஞ்சிருப்போம். ஆனால் இப்போ தான் இப்படியானதில் வரைக்கும் பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு குட்டி மெமரிஸ் தானே. சேர்க்கலாரா நீங்கள்? என் மகன் இங்கே படிக்கிறேன். 2 பேர் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையில் வந்து நிற்கிறோம். இல்லை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மாணவர்கள்லாம் வந்து இல்லை பாடசாலையை நோக்கி வந்து நடந்து போகிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 50வது ஆண்டு நிறைவை வந்து முன்னிட்டு பொன்புலா ஆண்டு வந்து இன்றைய நாளில் வந்து கொண்டாடுறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஆரம்ப பாடசாலையில் கொக்குவில் இந்த ஆரம்ப பாடசாலையிலேருந்து ஒரு நடைபவனி ஒன்று இன்றைய நாளில் வந்து நடக்க இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதில் பெற்றோர்கள் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாடசாலையில் முன்பு வந்து நிற்கிற அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு இந்த நடைபவனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாகனங்கள் எல்லாம் வந்து ஒழுங்கு செஞ்சுருக்காங்க. இதில் பாருங்கள் எத்தனை வாகனங்கள் நிற்கிறேன்னு சொல்லி மாட்டு வண்டிலன்னு சொல்லி இன்றைக்கு வந்து இந்த நடைபவனி வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடிகள் எல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு. பாருங்க, இதில் பாருங்க, கொக்குவில் கிண்டு பிரைமரி ஸ்கூல் பொன்புலா ஆண்டுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த ஊர்வலம் வந்து இன்றைய நாளில் வந்து நடக்க போகுது. அதுக்குரிய இந்த ஆயத்த வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. உள்ளே இருந்து இன்றைக்கு வந்து வீதி உலா போகைகளை வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகும்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். பாருங்க, போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து நிற்கணும். இதில் வந்து இந்த பாதுகாப்புக்காக வந்து நிற்கணும். பார்ப்போம். மற்ற பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து எல்லோரும் உண்டா இங்கே வாரத்துக்காக இங்கே வந்து நிற்கிறேன். பாருங்க, இதில் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இன்றைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லாக வந்து அவையெல்லாம் வந்து செய்ய போயினோம். பள்ளிக்கூடத்துக்கு உள்ள முழுக்க எல்லாரும் இந்த மயிலாட்டம் எல்லாம் நடக்க போகுது. இங்கே வரங்க, எல்லாம் ரெடியாக. பாருங்க, ஆட்டத்துக்கு ரெடியாக இருக்கணும். பாருங்க, ஒரு மாணவர்களும் இல்லை இவருக்கெல்லாம் குட்டி சாரண உடையில் வந்து நிற்கிறாங்க. பாருங்க, எல்லோரும் வந்து வரிசை கிரமமாக எல்லாம் வந்து நிற்கணும். என்னோட சொற்ப வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாக போகுது. இங்கே பாருங்க, ஆக்கெல்லாம் கோட் சூட் எல்லாம் வந்து போட்டுக்கொண்டு இங்கே பக்கம் குட்டிஸ் வந்து நிற்கணும். அங்கே வந்து டான்ஸுக்கு வந்து அப்படியே ரெடியாகவே நிற்கணும். ஆக்கள் இந்த மயிலாட்டத்துக்கு வந்து ரெடியாக இருக்கணும். இங்கால ஊர்வலத்துக்காக பாடசாலையிலேருந்து பாருங்கள், ஒவ்வொரு வேடங்களில் வந்து இங்கே சிறுவர்கள் வந்து செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்க, இப்போ மங்கள வாத்தியத்தோட இப்போ விருந்தினர்கள் வந்து இங்கே கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கான மரியாதைகள் வந்து வழங்கப்பட்டு இப்பொழுது நடைபவனி இன்னொரு சொருது நேரத்தில் வந்து ஆரம்பமாகும். பாருங்க, தவில் நாதஸ்வர இசை வந்து முழங்குது. இதில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர்களை கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தராக வந்து நடந்து கொண்டிருக்குது.
பாருங்க மங்கள வாத்தியங்கள் வந்து முழங்க இப்பொழுது ஒவ்வொரு விருந்தினர்களாக அங்கே மாலை அணிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அவர்களுக்கு அங்கே விபூதி சந்தனம் குங்குமம் அவங்க பாருங்க தரிக்கிறதுக்காக அங்கே கொடுக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாடசாலையுடைய மேற்புறத்துக்கு அங்கே விருந்தினர்கள் அழைத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்களா பாருங்க. உள்ள எல்லாரும் வந்து மேலே போய் நாம் எங்கே இப்போ மயில் கூட்டம் எல்லாம் அவங்க மேலே போகுது. வடிவாக இருக்கணும் ஆகல நல்ல மயில்களை எல்லாம் ஒழுகி கொண்டு அடுத்தது கம்படி செல்லும்படியா எங்களுடைய நாட்டினுடைய கொடி வந்து இப்பொழுது ஏற்றி வைக்கப்படுகிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள். பாடசாலை கொடி வந்து ஏற்றி வைக்கப்படுகிற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க. பாடசாலையுடைய மூன்றல் பரப்பிலிருந்து பாருங்கள் இப்பொழுது நடைபவனி ஆரம்பமாக இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள்.
உடனே இங்கே மாணவர்கள் பிரதம விருந்தினர்கள் இங்கே வருகை கிரமமாக வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. தொடர்ச்சியாக மாணவர்கள் இங்கே பாடசாலையிலிருந்து அங்கே வெளிவருகின்ற அந்த காட்சி பாருங்க. மயிலாட்டம் வருகிறது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் பாருங்க. தொடர்ச்சியாக எங்களுடைய பிஞ்சு சிறார்கள் இங்கே 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்கு ஆரம்பி வர்ற காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. எல்லாம் தொடர்ச்சியாக வெளிவருகின்ற அந்த காட்சி எல்லாருமே நல்ல அழகாக வந்து பாடசாலையுடைய சீருடைகள் வந்து போட்டு எல்லாருமே வந்து வெள்ளை கலரில் வந்து பாருங்க தொப்பியெல்லாம் வந்து போட்டுக்கொண்டு நல்ல அழகாக வர காட்சியை வந்து பார்க்குறீர்கள். அடிசியாக வந்துருக்கீங்க எல்லாரும். இப்படி இங்கே பாருங்க மாட்டு வண்டியில் வந்திருக்குது. ஓகே, இது வந்து சின்னாக்கள் வந்து அப்படியே ஆரம்ப பிரிவு பாடசாலைக்கு வந்து போயினோம். மற்ற 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடவணியில் வர போயினோம். எல்லாம் பள்ளிக்கூடம் போயினோம், படிக்க போயினோம். போய் படிங்க வேலைக்கு. பாருங்க இன்னைக்கு ஒரே வெள்ளையும் சிவப்பு நிறமாக கிடக்குது. இதில் பாருங்க எல்லோரும் இப்படி வந்து போய் கொண்டிருக்கணும். நல்லா அழகாக இருக்குது. எல்லாரும் லைனாக வந்து போய் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. இப்போ மாட்டு வண்டியில் வந்தோன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொக்குவிலுக்கு பாடசாலையுடைய இளைப்பாரிய அதிபர் வந்து இருக்கிறார். அவரோட வந்து கலைக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ பொன்விழாவை வந்து தொட்டிருக்குது 50 ஆண்டு. நீங்கள் வந்து அதிபராக இருந்துக்கிறீங்க. ஒரு சில வார்த்தைகள். கொக்குவில் மண்ணுக்கு மாத்திரமில்லை, யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரமில்லை, இலங்கை முழுவதுக்கும் கொக்குவில் இந்து கல்லூரி என்பது ஒரு அடையாளம், வரலாற்று அடையாளம், கல்வி அடையாளம். அப்போ இந்த பாடசாலையில் நான் தற்செயலாக தான் இங்கே வந்துக்கிறேன். கனடாவில் இருக்கின்ற நான் வரையில். ஆனால் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியானது சொல்லுவதற்கு அரியது. எங்களுடைய கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி தொடர்ந்து பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நான் பாராட்டுகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அதிபராக இருந்த பாடசாலைக்கு இப்போ என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு? இது காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப கட்டிடங்கள், இது மாணவர்களுடைய எண்ணிக்கை பலவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் பல துறைகளில் இன்று தலைவிகளாக இருக்கின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி சார், உங்களை சந்தித்தது வந்து சந்தோஷம். வந்ததின் காரணம் என்னவென்றால் கனடாவிலிருந்து வந்தது 95ஆம் ஆண்டு மாணவர்களின் பொன்விழா. அதையொட்டி வந்து அவருக்கு மிக சிறந்த முறையிலே எதிர்வரும் புதன்கிழமை 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அவருக்கு புத்தக விழா ஒன்று, அறிமுக விழா ஒன்று நடைபெற இருக்கின்ற எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி 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 நன்றி. ஓகே ஓகே ஓகே. முன்பதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க கம்படி சிலம்படி வந்து நடக்குது. எல்லா சிறுவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி தங்களுடைய அந்த கலை திறன்களை வந்து இங்கே காட்டி கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க. கம்படி சிலம்படி இந்த பாருங்க தங்களால் முடிந்த வரைக்கும் அந்த நேர்த்தியாக வந்து செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. பாருங்க மாறி 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 ரொட்டேஷனில் வந்து செஞ்சுருக்கணும். அற்புதம், சிறப்பாக வந்து செய்கிறான் படிக்கணும். பாருங்க நல்லா இருக்கு. சூப்பர் தாமி, சூப்பர். இங்கே முன்னால் வந்து முரண்டு பிடிச்ச ஒரு கொஞ்சம் அடங்கோ. இப்பொழுது கொக்குவில் பிரதான சந்தியிலிருந்து இப்பொழுது இங்கே
கேகேஎஸ் வீதியூடாக அங்கே புறப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறோம் பாருங்க. ஆரம்பமாக இருக்குது. புறப்பட்டு செல்கின்ற வழியில் இங்கே போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போக்குவரத்து கடமைகளில் வந்து சிறப்பாக ஈடுபடுகிற அந்த காட்சிகளையும் இதில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. சிறார்கள் வீதியினூடாக சிறப்பாக வந்து செல்கிறார்கள். கொக்குவில் பிரதான சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்களுடைய மயில் நடனம் தொடர்ச்சியாக அங்கே மயிலாட்டத்தை வந்து தொடர்ந்து பாருங்க. பேன் பாத்திய குழு அப்படியே சாரண குழு என்று சொல்லி அப்படியே படையாக வந்து வரிசையாக வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. பாருங்க கொடிகளை ஏந்தி கொண்டு இங்கே பாருங்க மாணவர்கள் கோட் சூட்டெல்லாம் வந்து போட்டுக்கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. தொடர்ச்சியாக இந்த நடைபவனி இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க கரகாட்ட கோஷ்டியில் சிறுவர்கள் எல்லாம் வந்து அதே மாதிரி தலையில் வந்து இந்த செம்புகள் எல்லாம் வந்து அணிஞ்சு அதே மாதிரி வந்து செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே இங்கால கிராமிய நடனம் ஆடுற மாதிரி இங்கே நல்ல சாரி எல்லாம் வந்து கட்டிக்கொண்டு அதுக்கு பின்னுக்கு பாருங்கள் அப்படியே காவடி அப்படியே எங்கால சிறுவர்கள் காவடிகளோட வர காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காருங்க தோள்களில் வந்து காவடிகளையும் வந்து சுமந்து கொண்டு செல்கின்ற அந்த காட்சியும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக அங்கே பின்னுக்கு வந்து பாருங்க கைகளில் வந்து கொடிகளை எல்லாம் வந்து வச்சுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இப்பொழுது கேகேஎஸ் வீதியினூடாக பாருங்க அந்த நடைபவனி வந்து செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொக்குவில் ஸ்டார் ஃபுட் சிட்டி ஊடாக இந்த ஊர்வலம் வந்து இப்போ வந்து போய் கொண்டிருக்குது பாருங்க. ஒரு பக்கம் இந்த நடைபவனி நடக்க, இன்னொரு பக்கம் பாருங்க கடுமையான வாகன நெரிசல் இந்த ஏற்பட்டிருக்கிற காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க வீதி முழுவதும் நிறைந்த மக்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. 2 பக்கங்கள்லையும் ஒரு வீதியே காணாம போன மாதிரி கிடக்குது. அந்த அளவுக்கு வந்து 2 பக்கங்கள் போகக்கூடிய வாகனங்கள் ஒரு பக்கத்தில் வந்து போகிறாங்க. இந்த ஒரு பக்கத்தில் இடப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இந்த நடைபவனி வந்து நடந்து கொண்டிருக்குது. சின்ன ஆக்களோட சேர்ந்து இதில் பெரிய ஆக்களும் வந்து கொண்டிருக்கிறோம். எங்கே போறீங்க? வணக்கம், என்ன நடக்குது? ஓமநாட்டுக்கு எங்கட கொக்கண்டு பிரைமரி 50 ஆண்டு விழா முன்று நடவணி நடக்குது. நாங்கள்லாம் அவனுடைய பழைய மாணவர்கள். அதனால் அது பிறகு இன்றைக்கு எல்லாம் ஒன்று கூடி இருக்கலாம். பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, வேறு லெவல் ஒரு ஃபீலிங் இன்றைக்கு. அதான் இன்றைக்கு எவ்வளோ பேர் வேலையெல்லாம் லீவ் போட்டு என்ன வேலை கட்டாயம் பெறவே வேணும் இதுக்குன்னு சொல்லி இன்றைக்கு வந்து நிற்கிறான். பாடசாலையில் ஒரு நிகழ்வு நடக்கல நீங்கள் பழைய மாணவராக வந்து நிற்கணும்னு ஒரு ஆசை என்ன? ஆசை அதுதான் கட்டாயமாக தான். ஏன்னா இருந்த பள்ளிக்கூடமே இல்லையா, பக்கத்து பள்ளிக்கூடம் படிக்கிற ஆளுங்களில் படிப்பதான்னு சொல்லி ஓடி தெரிஞ்சிருப்போம். ஆனால் இப்போ தான் இப்படியானதில் வரைக்க பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு குட்டி மெமரிஸ் தானே எல்லாம். பாருங்க தொடர்ச்சியாக வந்து பழைய மாணவர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நடவணியில் வந்து ஈடுபட்டு அந்த காட்சிகளும் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க. தொடர்ச்சியாக இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதில் சிறுவர்கள் வந்து வாகனத்தில் வந்து வராங்க பாருங்க.
சிவருமானுமாதேவி அறிஞ்சால பார்த்துங்க கண்ணன் என்று சொல்லி எல்லாரும் வந்து நிற்கணும் ஒவ்வொரு இனத்தவர்களும் வந்து நிற்கணும் சைவ சமயம் இந்து சமயம் இங்கே பாருங்க மற்ற பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்க திருநாவுக்கரசு நாயனர் சுந்தரமூர்த்தி நாயனார்னு சொல்லி இங்கே சமய குறவர்கள் எல்லாருமே வந்து நிற்கணும். வணக்கம். நீங்களார் சேர்க்கலாரா நீங்கள் நீங்களார் சுந்தரமூர்த்தி நாயனார் நீங்களார் நீங்கள் திருஞான சம்பந்தர் ஓகே 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 நீங்களார் மாணிக்கவாசகரா ஓகே. நீ பாருங்க அப்படியே இங்கேல வாகனத்தில் ஆக்கள் எல்லாம் வந்து ஏற்றி விட்டு இப்போ வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க எல்லாம் படையாக வந்து வெள்ளையும் சிவப்புமாக தான் கிடக்குது. அப்படியே படையாக ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். அப்படியே பாருங்க லைனுக்கு சார் வணக்கம். என்ன நடக்குது என்ன கலைக்கிறீங்க என்ன நடக்குது சொல்லுங்க. ஓகே சார் கதைக்கு வைக்கப்படுறேன். பாருங்க அப்படியே கேகேஎஸ் வீதி முழுவதுமாக ஸ்தம்பித்து விட்டது. வாகனங்கள் ஒரு பக்கம், சிறுவர்கள் ஒரு பக்கம். வாகனங்கள் போகிறதுக்கே வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. இங்கே போலீஸார் வந்து பயங்கர வந்து கஷ்டப்படுறாங்க. பயங்கர நெருக்கடியாக இருக்குது. அப்படி தான் வந்து போய்கொண்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்வா மஹால் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க மிஸ் கதைக்கலாமா என்ன நடக்குது இன்றைக்கு? எங்களோட ஸ்கூலில் தான் பொன்விழா. ஓகே என்ன சிறப்பாக இருக்கு இன்றைக்கு? பொன்விழா தான் சிறப்பா? பொன்விழா நிறைய பழைய மாணவர் நெஞ்சர கிராமண்டா பழைய மாணவரா? ஓகே ஓகே. வணக்கம். என்ன நடக்குது இன்றைக்கு? சொல்லுங்க ஒரு வார்த்தை. என்ன கேட்குறீங்க இல்லை எல்லாம் வெக்கப்பட்டு ஓடுறீங்க. ஓகே எல்லாம் பழைய மாணவர்களும் இங்கே போய் கொண்டிருக்கணும் வாங்கல இல்லாமா. பாருங்க நாச்சிமார் கோவிலடியில் வீதி முழுவதும் வந்து அப்படியே நிரம்பி வளையுது. அப்படியே வாகனங்கள் எல்லாம் வந்து போக முடியாமல் பாட பாருங்க இங்கே இந்த பக்கம் இங்கே பாருங்க. நாச்சிமார் கோவில் சந்தியில் வந்து இதில் மயில் நடனம் டான்ஸ் வந்து நடக்குது. நாச்சிமார் கோயில் முன்பாக அங்கே மயிலாட்டம் இடம்பெற்று இப்பொழுது பேண்ட் வாத்திய குழுவோடு இப்பொழுது மீண்டும் மறுபடியுமாக பலாலி வீதி நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க சிறுவர்கள் அங்கே முன்பின்னாக அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க
ஆடியாடும் கொண்டாட்டம் கோலாட்டம் புது கோலாட்டம் பெண்கள் ஆடியாடிடும் கொண்டாட்டம். கோலாட்டம் வந்து முடிஞ்சு இப்பொழுது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா காவடி, சிறுவர்களுடைய காவடி நடனம் வந்து இடம்பெற இருக்கின்றது. பாருங்க. ஓகே, இப்போ நாச்சிமார் கோயில் முன் வீதியினூடாக இங்கே பாருங்கள் ராயா கிரிங்கோஸ் அந்த பக்கத்தால் வந்து இப்போ பெற்றோர்கள் சிறுவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். இல்லை ஒரு அண்ணா ஒரு ஆள் மாறார். வணக்கம். என்ன நடக்குது இன்றைக்கு 50வது ஆண்டு. ஓகே. 1976ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இன்றைக்கு 2026 பொன்புலா. என் மகன் இங்கே படிக்கிறேன். 2 பேர் படிக்கிறேன். இவரை நான் கூட்டிக் கொண்டு இவரோட நிற்கத்தானே மேடம். அதுக்கு தான் இவரோட நிற்கிறேன். எனது பேர் சந்தோஷ். எனது பேர் பன்னீர்தாசன் சந்தோஷ். நான் தரம் 5இல் பயில்கின்றேன். எனது பாடசாலையில் தரம் 1 முதல் தரம் 5 வரையான வகுப்புகள் உள்ளன. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி. அவ்வளோதான். ஓகே. இதில் படிய நம்ம வந்து ஒரு க்யூட்டாக வந்து சின்ன ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்தார். நன்றி அவருக்கு. அண்ணாக்கு நன்றியா. ஓகேண்ணா. ஓகே, தொடர்ச்சியாகவும் பாருங்க பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்லி இந்த நடைபவனி தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டிருக்குது. பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள்லையும் பாருங்க வந்து கொண்டிருக்காங்க. சிறப்பாக வாகனங்கள்லையும் வந்து கொண்டிருக்காங்க எல்லாருமே. ஓகே, இன்றைக்கு வந்து இந்த கொக்குவில் ஆரம்ப பாடசாலையினுடைய பொன்புலாவை முன்னிட்டு இன்றைய நாள் ஒரு நடைபவனி என்னையும் வந்து அழைச்சிருந்தாங்க. இன்றைய நாளில் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா ஒரு ஆள் அழைச்சிருந்தார். தம்பி நீங்கள் கண்டிப்பாக வரணும், வந்து காணொலி வந்து பதிவு செய்து போடணும்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கேட்டிருந்தா. அதுக்குனாக்க நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்து இந்த பதிவை வந்து மேற்கொண்டிருக்கோம். வீடியோ பார்க்குற உள்ளவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி. பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். கொக்குவில் ஆரம்ப இந்த பாடசாலையில் கொக்குவில் கிணற்றில் வந்து படிக்கிற யாராவது வந்து வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொக்குவில் 2 முன்னாள் அதிபர் அவரும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து கழிச்சிருந்தார். அவர்கிட்ட படித்தாக்களும் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.